நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நாட்டை ஆள்வது யாரு என்ற கேள்விக்குறியில் விட்டு சென்றுள்ளது. இந்த முடிவு நாட்டின் இரண்டு பிரதான கட்சிகளான காங்கிரசும் பிஜேபியும் தனி பெரும்பான்மையை இழந்து மற்ற கட்சிகளிடம் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த இரண்டு பெரிய கட்சிகள் பிஜேபியோ நாங்கள் 400 சீட் வென்று ஆட்சியை மீண்டும் தக்க வைப்போம் என்று மாறுதட்டி ஆணவத்தில் கொக்கரித்தது. அந்த ஆணவ கொக்கரிப்பை அடித்து நொறுக்கி பிஜேபி கட்சிக்கு பாராளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை என்ற நிலையை மாற்றி மக்கள் ஒரு மகத்தான தீர்ப்பை கொடுத்து பிஜேபியின் அந்த ஆணவ பேச்சை அடக்கினார்கள். இந்த 2024 நாடாளப்போகும் தேர்தலில் காங்கிரசின் ராகுல் காந்தி தனி ஒரு ஆளாக பிஜேபி என்ற ஒரு பெரிய ஆலமரத்தை சாய்த்ததில் ராகுல் காந்தியின் ரோட் ஷோ ஏழை எளிய மக்களிடம் இவர் காட்டும் அந்த பகட்டு இல்லாத அந்த பண்பாடான பேச்சு பிஜேபி கட்சியை நல்லாவே ஆட்டம் காண வைத்தது. பிஜேபி கட்சியின் அந்த 400 சீட் கனவை கலைத்ததில் மக்களோடு சேர்ந்து ராகுல் காந்தியும் களத்தில் சுழன்று அடித்தார். என்ன ஒன்று, காங்கிரசின் இந்திய கூட்டணி வியூகம் பிரச்சாரத்தில் இன்னும் கொஞ்சம் ராஜதந்திரங்களை செய்து பிரச்சாரத்தை ராகுல் காந்தியுடன் சேர்ந்து இந்த இந்திய கூட்டணியை வலுப்படுத்த சரியான தலைவர்கள் வடக்கில் இல்லாததுதான் ஒரு ஏமாற்றம். தென்னிந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் போன்ற தலைமை ராகுல் காந்தியின் பிரச்சாரத்தில் வடக்கில் ஈடுகொடுக்க முடியாமல் போனது இந்தியா கூட்டணியின் இந்த பின்னடைவுக்கு ஒரு சிறு காரணம். இருந்தாலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட 100% உழைப்பை கொட்டி பிஜேபியின் ஆணவத்தை கொஞ்சம் நல்லாவே அடக்கியிருக்காங்க. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவங்க இரண்டு பேரும் இந்த 2024 தேர்தலில் ஆட்டத்திலேயே வராத இவங்க இரண்டு பேரும் தான் இந்தியாவின் அடுத்த பிரதமர் யாரு என்று தீர்மானிக்கிற நிலையில் இந்த இரண்டு கிங் மேக்கர்கள் தான் இருக்கிறார்கள். இவர்கள் சொல்படிதான் அடுத்த 5 வருடம் பிரதமர் யார் என்பதை தீர்மானிப்பவர்களாக இந்த இரண்டு பேரும் இருக்கலாம். மொத்தமாக பார்த்தால் இந்த 5 வருட ஆட்சியில் எத்தனை பிரதமர்கள் வருவார்கள் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.